தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். மக்கள் மத்தியில ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு காரு, அதுவும் அதிகமாக சேல்ஸை குவிச்ச ஒரு காரு, பட்ஜெட்டுக்குள்ள 2024ல் த மோஸ்ட் செல்லிங் காரில் நம்பர் 1 அந்த கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட டாட்டாவோட பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் 2026 மாடல் வந்து நம்ம கூட இருக்கு. இதில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல என்னென்ன சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்க்குறதுக்கு ஒரு பஞ்சோட ஈவியை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பியானோ பிளாக் ஃபினிஷ் கூட உங்களுக்கு பஞ்சோட ஈவியிலேருந்து அப்படியே டிரைவ் ஆனே வந்தது தான். ஸோ பட் அதில் டிஆர்எல்ங்கிறது ஒரு ஃபுல் லென்த்துக்கு வந்து இருந்தது. பட் இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் பஞ்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. பட் ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ சமீபத்தில் டாட்டாவில் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இந்த மாதிரி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் சிங்கிள் டூமில் டிம்முக்கும் பிரைட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்பு வித் கார்னரிங் ஃபீச்சரோட உங்களுக்கு வருது. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர் டேம்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது உள்ள வீல் வரைக்கும் வந்து அது ட்ராவல் ஆகுது. ஸோ டயரோட கூலிங்க்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப் பண்ணும். கீழே ஒரு கேமரா வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நமக்கு தெரியுது. இதில் 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய செட்டப்பும் நமக்கு இங்கே இருக்குது. இந்த கீழே இருக்கிற இந்த ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலுமே புதுசாக வந்து மாறி இருக்குது. அதே மாதிரியே இங்கே ஏரோட வெண்ட்டுமே முன்னாடி ட்ரை ஏரோவாக இருந்த விஷயம் இப்போ ஒரு சிம்பிளான ஸ்லாட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரேடாரோட டம்மி இருக்கிற ஃபீல் வந்து இருக்குது. பட் இதில் ஆடாஸ்லாம் இப்போதைக்கு வந்து கிடையாது. மேபி ஃபியூச்சரில் வரலாம். அதுக்காக கூட உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரண்ட்டோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மேசிவாக ஒரு மாதிரி ட்ரெண்டியாக வந்து மாறி இருக்குது. மற்றபடி மெட்டலில் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தான். வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா டைமென்ஷனில் எந்த மாற்றமே வந்து உங்களுக்கு கிடையாது. 3.8 மீட்டர்ஸ் வந்து இதோட லென்த் இருக்கும். 2.4 மீட்டர்ஸ் இதோட வீல் பேஸ் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸில் மட்டும் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 187 mm இருந்தது, இப்போ 193 mm வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. பட் அது பெருசாக எந்த இம்பாக்டும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. அது ஏன் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே வீலோட ப்ரொஃபைல் வந்து ஒரு சேஞ்ச் வந்து இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு R16 வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி R15 இருந்த விஷயம் இப்போ R15 வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது ஒரு 195, 80, R16 வந்து கிடைக்குது. டைமண்ட் கட் அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்க் இருக்கு, ரியர்ல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ORVM பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 360 டிகிரிக்குரிய கேமராவும் இங்கே உங்களுக்கு இன்டெகிரேட் ஆயிருக்கு. மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு பியானோ பிளாக்ல இருக்கிற ஒரு ரூஃப் ரெயில் எக்ஸிஸ்டிங் இருந்த விஷயம்தான். அதே மாதிரியே ஒரு சிங்கிள் பெயினில் வந்து ஒரு சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த பர்டிகுலர் காரு எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ரெட்டு தான். பட் சின்னதாக அந்த டோன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. 4 புது கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து இது டியூவல் கலரில் உங்களுக்கு இருக்குது, ஒயிட்டு ரெட்டு. ஸோ இந்த 2 காம்பினேஷனில் உங்களுக்கு வரும். ரியரோட லுக் பார்த்தோம்னா மெட்டலில் உங்களுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. பட் இந்த கனெக்டட் டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம். இதுலேயும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்இடியில் டெயில் லேம்ப் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன்லி ஹாலஜனாக இருந்த விஷயம் கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப்பாக உங்களுக்கு கிடைக்கிது. டாட்டாவோட அந்த நியூ பேட்ச் ஆனது அப்படியே ஒரு எம்போஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. பஞ்சோட யூஷுவல் ஃபாண்ட்டில் ஒரு பேட்ச்மே வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. கீழே இந்த ஸ்கிட்டோட ப்ரொஃபைல் ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி ஒரு ஃபீல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிவர்ஸ்க்குரிய லைட்டுமே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. கேமரா, ரிவர்ஸ் கேமரா இங்கே இன்டெகிரேட் ஆகிருக்கு. கொஞ்சம் நீட்டாகவே வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேலே ரியர் விண்ட்ஷீல்டில் பார்க்கும்போது ஒரு டிஃபாகர் லைன் இருக்குது. வைப்பருமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்பாய்லரோட ப்ரொஃபைலுமே வந்து உங்களுக்கு அதில் இன்டெகிரேட் ஆகிருக்கு. இதோட பூட் ஸ்பேஸு 336 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. பட் ரொம்ப டெப்த்தாக ரொம்ப டீப்பாக வந்து இல்லை, பட் ரொம்ப டெப்த்தாக வந்து உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்கேஜ் வந்து நீங்கள் அதிகமாக தூக்கி தான் நீங்கள் உள்ளே வந்து வைக்கணும். இன்ஃபேக்ட் இதோட சிஎன்ஜியில் 210 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. ட்வின் சிலிண்டரில் சிஎன்ஜி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்பேர் வீலை வந்து கீழே வந்து அதில் உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் டர்போவில் உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து எடுத்து விட்டுருக்காங்க. ஒரு பார்சல் ட்ரைவும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இந்த நியூ பஞ்சில் பவர் ட்ரெயின் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் புதுசாக வந்து ஒரு பவர் ட்ரெயின் வந்து உள்ளே வந்திருக்கு. உங்களுக்கு டர்போ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டாட்டா அப்படின்னாவே அந்த பில் குவாலிட்டி நம்ம கேட்க தேவையில்லை. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பில் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் அது போனட்டில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளேயுமே வந்து ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் வந்து நல்லாவே நடந்திருக்கு. ஸோ இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ட்ராஸோட ரேசரில் ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு இருந்திருந்தது. இந்த 1.2 லிட்டர்
3 சிலிண்டர் டர்போவோட டர்போ அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு இருந்தது. அதை வந்து இந்த பஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு குட்டி காருக்கு அந்த ஒரு டர்போவோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது நானே ரொம்ப ஈகராக இருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரைவ் பண்ணும்போது அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ அதோட பவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 118 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 170 Nm வந்து டார்க் அந்த டர்போ வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. இது அப்படியே என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 87 பிஹெச்பி வந்து பவரும் 115 Nm டார்க்கும் வந்து டெலிவரி பண்ணும். இதில் சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ சிஎன்ஜின்னு பார்க்கும்போது ஒரு 15 பிஹெச்பியும் ஒரு 15 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு லோவாக இருக்கும். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கிடைக்குது. அந்த டர்போவில் 6 ஸ்பீட் மேனுவல் கிடைக்குது. அதே மாதிரியே ஏஎம்டியும் கொடுக்குறாங்க. சிஎன்ஜியில் ஏஎம்டிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பவர் ட்ரெயினில் ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையானபடி எது வேணுமோ நீங்கள் உங்களால் பிக் பண்ண முடியும். ரியர் சைட் கம்ஃபர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டோர் ஹேண்டில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி சி பில்லரில் தான் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிச்சப்படி 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாவ், அந்த தட் எஃபெக்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நல்ல ஈஸியான இங்கிரஸ் தான். அதே மாதிரி உள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஹெட்ரூம் நீங்கள் பாருங்கள். என்னோட ஹைட்டு 5'8". இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு இருக்குது. ஒரு 6'1" வரைக்கும் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உட்காரலாம். ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டு நல்லா இவ்வளோ தூரத்துக்கு வந்து அதோட ஹெட்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங்கோட பொசிஷனு. அதே மாதிரியே ஃப்ரண்ட் மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைட்டாக அண்டத்தைக்காக ஒரு ப்ரொஃபைல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால அண்டத்தை பெட்டராக இருக்குது. டீசெண்டான ஒரு லெக் ரூம். ஏன்னா இங்கே ஒரு நல்ல ஸ்கூப் வந்து நடந்திருக்கு இந்த சீட்டில். அதனால ஒரு நல்ல ஒரு லெக் ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ஆம்ரெஸ்ட்டு 2 பேர் கை வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஆம்ரெஸ்ட்டு. கீழே ஃப்ளோருமே வந்து ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால நடுவில் உட்காந்தா கூட உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ரியர் அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் ஒரு சின்ன காராக இருந்தால் கூட ஒரு நல்ல கேபின் ஸ்பேஸை வந்து உள்ளுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார்ற அளவுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் ரியர் ஏசியும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஒரு நல்ல த்ரோவுமே வந்து நமக்கு இதில் இருக்குது. ஸோ ஓவரால் கேபினோட கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது டாப் நாச்சாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வரலாம். உள்ளே வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக டாட்டாவில் இந்த இங்கிரஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே பாருங்கள், 90 டிகிரி வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஒய்டரான ஒரு ஆப்பர்ச்சர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ உள்ளே வரலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா டோரை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா இந்த தட் எஃபெக்டே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சும்மா டங்கின்னு ஒரு சத்தம் கேட்கும். பட் இப்போ நல்ல ஒரு தட் எஃபெக்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த இன்சுலேஷனுமே நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு அண்டத்தைக்கு சூப்பரான ஒரு விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த கோ பாசஞ்சருக்குமே அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நல்லாவே ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. இது நல்ல ஒரு அண்டத்தையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. என்னோட ஹைட்டு 5'8". எனக்கே வந்து ஒரு நல்ல அண்டத்தை ஃபீல் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸ்டேரிங் வந்து டெலஸ்கோப்பிக்காகவும் ஒரே நிமிஷம் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் மட்டும்தான் இருக்குது. டெலஸ்கோப்பிக் வந்து நமக்கு இல்லை. ஸோ இதில் வந்து வச்சு லாக் பண்ணோன்னா இந்த ஸ்டேரிங்குமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அவங்களோட யூஸ்வலாக அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இருக்கிற அந்த 2 ஸ்போக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3rd ஸ்போக்ஸோட ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மட்டுமே தான் இங்கே இருக்குது. பட் ஸ்போக்ஸ் வந்து இங்கே கொடுக்கல. இதில் டாட்டாவோட ஒரு பேக் லைட்டில் வந்து அவங்களோட லோகோ இங்கே இருக்கிறது நமக்கு தெரியும். வெஹிக்கிள் ஆஃப் பண்ணோன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகி ஒரு பிளாக்காக ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இதில் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் முன்னாடி கிளஸ்டர் வந்து ஒரு 7 இன்ச்சில் டிஜிட்டலில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு மாற்றம் இங்கே இருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட். இது வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டியாக இருந்தது. ஐ திங்க் 7 இன்ச்சில் இருந்தது. இப்போ 10.25 இன்ச்சஸில் அவங்களோட பஞ்ச் ஈவிலையும் நம்ம இதே தான் நம்ம பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் நெக்ஸான்லையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. அதே சிஸ்டமை பஞ்சுக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக வந்து டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி 360 டிகிரிக்குரிய கேமராவுமே நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஐ திங்க் நம்ம இங்கே இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த 360 டிகிரிக்குரிய 3D வியூமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்லாவே குவாலிட்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கேலிப்ரேட் பண்ணலாம். இந்த இடம்லாம் வந்து ஐ திங்க் டோர் ஓப்பனாக இருக்கிறதுனால அப்படி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு கிளாரிட்டி, ஐ திங்க் அக்யூரேட்டாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். வித் மார்க்கிங்கோட
நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கிங்குமே வந்து உங்களுக்கு டிவியேட் ஆகும். இதோட ஆங்கிளுமே வந்து நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2Dயில் போனீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷனில் இருக்கிற வியூ வேணுமோ அந்த வியூ வந்து உங்களால் பார்க்க முடியும். ரிவர்ஸு, ஃப்ரண்ட்டு, சைடு என்ன ஆங்கிள் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு அப்கிரேட் வந்து இது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இந்த மாதிரி நிறைய அப்கிரேட் ஆயிடுச்சு. பட் பஞ்சில் இது ரொம்ப லேகாக இருந்தது. அது சூப்பராக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஏசி வெண்ட்லாம் வந்து ஏற்கனவே இருந்த விஷயம் தான். ஒரு ரெக்டாங்கிளாக வந்து உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி அங்கேயுமே வந்து ஒரு சின்னதான ஒரு ரெக்டாங்கிள், பட் அதை சுற்றி ஒரு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. ஒரு பியானோ பிளாக்ல இருந்த விஷயம் இப்போ ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரையாரோவில் இருந்த விஷயம் இப்போ ஒரு மாதிரி டெக்ஸ்சர் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் டஸ்ட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் உங்களுக்கு இருக்கும். ஐ திங்க் இப்பயுமே அந்த ட்ரையாரோ லைட்டாக மைல்டாக வந்து உங்களுக்கு தெரியுது. இதுவுமே வந்து ஏற்கனவே இந்த டெக்ஸ்சர் எல்லாமே ஏற்கனவே இருந்த விஷயம் தான். ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஏசி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வருது. பட் இது எல்லாமே வந்து டச்சாக இருக்கும்போது வண்டி ஓடிட்டு இருக்கும்போது இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இதை சுவிட்சில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தால் கூட ஃபேன் எல்லாம் வந்து ஒரு பட்டனில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக நம்ம அதை வரவே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே வந்து புதுசாக வந்திருக்கு. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பிக்குரிய போர்ட்டு டைப் சிலேயே வந்து உங்களுக்கு அது கிடைக்கிது. அப்போது ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல அப்கிரேடு. ஐஆர்விஎம் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட ஆட்டோ டிமோபிளாக வந்து ஒரு ஐஆர்விஎம் இருக்குது. இதுவும் வந்து ஒரு நியூ அரைவல் அப்படின்னு சொல்லலாம். சன்ரூஃப் வந்து வாய்ஸ் எனேபிள்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாய்ஸ்லேயே சன்ரூஃபை ஓப்பனும் பண்ண முடியும், க்ளோஸும் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. இவங்களோட ஐரா அப்படிங்கிற ஒரு ஆப்போட நிறைய ஃபீச்சர்ஸ் இதோட இன்டெகிரேட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி பஞ்சில் இல்லாத விஷயம் இப்போ உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக இந்த சீட்டோட கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஈவன் தோ இது ஃபேப்ரிக்காக இருந்தால் கூட அண்டத்தையும் நல்லா இருக்குது. நமக்கு என்னோட சைஸுக்கே நல்லா வந்து என்னை ஹக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 2 கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி குட்டியாக ஒரு ஆம்ரெஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக ஒரு காயின் ஹோல்டர் அளவுக்கு தான் வந்து உள்ள ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஈவன் உங்களால் மொபைல் கூட உள்ள ஸ்டோர் பண்ண முடியாது. மேனுவலாக இருக்கிற ஒரு ஹேண்ட் பிரேக் தான். க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து மேசிவான ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. 2 லேயராக இருக்குது. டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் உங்களுக்கு அதில் கிடைக்குது. இப்போ இதோட பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக இதோட பேஸ் வேரியன்ட் 5.59 லேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. 9.2 லேக்ஸ் வரைக்கும் எக்ஷோரூம் காஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஹோப் இந்த வீடியோ இந்த நியூ பஞ்சில் என்னென்ன சேஞ்சஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காரை டிரைவ் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் நம்ம பண்ண போகிறோம். அதில் எப்படி டிரைவபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் அந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.